ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கான வீடியோல என்ன நடக்குது சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். எபிசோட் வேற லெவல்ல போய்கிட்டு இருக்கு. வெற்றியை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போனதுல இருந்து நம்ம துளசிக்கு மனசெல்லாம் ஒரு மாதிரியாவே இருக்கு. நம்ம பாட்டுக்கு இங்க வீட்டுல உட்காந்துருக்கோம், வெற்றியை வேற போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. அங்க போயிட்டு அவரை என்னெல்லாம் கொடுமைப்படுத்துறாங்கன்னு தெரியலையே. ஏன்னா இது பொண்ணு விஷயம்ன்றனால கண்டிப்பா வெற்றியை அடிச்சு கொடுமைப்படுத்துவாங்க. இதெல்லாம் நம்ம சும்மா விடக்கூடாது. என்னதான் இருந்தாலும் அவர் நம்மளுக்கு நல்லதெல்லாம் பண்ணியிருக்காரு. அவருக்கு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு வெற்றியை பார்க்கறதுக்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க நம்ம துளசி. அந்த இடத்துல வித்யாவோட அப்பா இருக்காங்க. அவங்க வந்து கான்ஸ்டபிள் கிட்ட அங்க போலீஸ் கிட்ட எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவனை விட்டுறவே விட்டுறாதீங்க, அவனை அடிச்சு நொங்கெடுத்து நான் சொல்ற பேப்பர்ல சைனை மட்டும் போட சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி வித்யாவோட அப்பா வந்து அங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து துளசி கரெக்டா வந்துடுறாங்க. வந்ததுக்கு அப்புறம் வித்யாவோட அப்பா வந்து துளசி கிட்ட சொல்றாங்க, இந்த பாருமா, அவன் உன் கழுத்துல விருப்பம் இல்லாம தானே தாலி கட்டினான். நான் சொல்ற மாதிரி நான் ஒரு பேப்பர் தரேன், அதுல சைனை மட்டும் போட்டுரு, அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு துளசி கிட்ட சொல்றாங்க. அப்ப துளசியும் அவங்க பேச்செல்லாம் கேட்டுட்டு சைன் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது உள்ள அடிக்கிற சவுண்டு கேக்குது. அதை கேட்ட துளசி வந்து, என்னது இது, உள்ள வெற்றியோட சவுண்டு கேக்குது, வெற்றி கத்துற மாதிரி இருக்கு, என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவத்துல சைன் போடாம அங்க இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் கேக்குறாங்க, என்ன பண்றீங்க அந்த ஆளை, ஒழுங்கா எனக்கு காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஏமா இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம், அவன் தப்பு பண்ணிருக்கான், அதுக்கான தண்டனையா அனுபவிச்சுட்டு இருக்கான், நீ ஒழுங்கா சைனை போட்டு இங்க இருந்து கிளம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்போ நம்ம துளசி சொல்றாங்க, இல்ல நான் இங்க இருந்து போக மாட்டேன், வெற்றியை பார்த்துட்டு தான் நான் இங்க இருந்து போவேன் அப்படின்னு சொன்னதுமே ஒரு கான்ஸ்டபிள் வந்து அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போய் காட்டுறாங்க. அப்போ வெற்றியை வந்து கையெல்லாம் கட்டி போட்டு பயங்கரமா அடிச்சு வச்சிருக்காங்க. இதை பார்த்து துளசிக்கு வந்து பயங்கரமா ஷாக் ஆயிடுது. என்ன பண்ணி வச்சிருக்கீங்க நீங்க, ஒருத்தரை போட்டு இப்படியே அடிப்பீங்க, அவர் என்னதான் இருந்தாலும் என் கழுத்துல தாலி கட்டின புருஷன், அவன் என் புருஷன் தான், அதை நான் ஏத்துக்கிறேன் ஏத்துக்காம போறேன், அது என்னோட தனிப்பட்ட விருப்பம், அவனை இப்படி அடிக்கிறதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அந்த இடத்துல துளசி வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்ப அங்க இருக்கிற அதிகாரிகள் எல்லாம் சொல்றாங்க, இங்க பாருமா, உனக்கு இது தேவையில்லாத விஷயம் அப்படின்னு சொல்லும் போது துளசி சொல்றாங்க, ஓ இது எனக்கு தேவையில்லாத விஷயமா, அவர் என் கழுத்துல தாலி கட்டியிருக்காரு, நான் எப்படி அவரை விட்டுட்டு போக முடியும், அவரை நீங்க இப்படி அடிச்சு கொடுமைப்படுத்துவீங்க, இதெல்லாம் நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன், பரவாயில்ல நான் வந்து யார்கிட்ட பேசணுமோ அங்க பேசிக்கிறேன், பெரிய பெரிய அதிகாரி எல்லாம் எனக்கு தெரியும், அவங்க கிட்ட பேசி இதுக்கு நான் ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம துளசி வந்து சொல்றாங்க. இதெல்லாம் கேட்ட அதிகாரி எல்லாம் கொஞ்சம் யோசிக்கிறாங்க, அச்சோ இந்த பொண்ணு வேற எடக்கு முடக்கா ஏதாவது பண்ணிட்டானா அவ்வளவுதான், இவர் பேச்சு கேட்டு நம்ம அவனை அந்த அடி அடிச்சு வச்சிருக்கோம், நம்மளோட வேலையே போயிடுமே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அப்போ வித்யாவோட அப்பா சொல்றாங்க, இந்த பாருமா துளசி, உன் கழுத்துல அவன் வேண்டா விற்பா தாலி கட்டியிருக்கான், அதை நாங்க பாத்துக்கிறோம், நீ இந்த பேப்பர்ல சைனை மட்டும் போட்டுட்டு இங்க இருந்து கிளம்பு ஓடு, அதே தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதை கேட்ட துளசி வந்து, நான் எந்த பேப்பர்லயும் சைன் போட மாட்டேன், என்னதான் இருந்தாலும் அவன் தான் என்னோட புருஷன், எனக்கு தாலி கட்டிட்டான், நான் அவனை இங்க இருந்து கூட்டிட்டு தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்த கல்ல நிக்கிறாங்க. இதெல்லாம் கேட்ட வித்யாவோட அப்பாவுக்கு வந்து ஒரு நிமிஷம் ஒண்ணுமே புரியல, என்னடா இது, எப்படியாவது சைனை வாங்கி ரெண்டு பேத்தையும் பிரிச்சு வச்சு வித்யாவுக்கு வெற்றியை கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த பொண்ணு நான் வெற்றிக்கு ஏத்த மாதிரி பேசுதே அப்படின்னு சொல்லிட்டு வித்யாவோட அப்பா கொஞ்ச நேரத்துல யோசிக்கிறாங்க. அப்ப துளசி அங்க இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் சொல்றாங்க, இங்க பாருங்க, நான் சொல்ற மாதிரி வெற்றியை விட்டுருங்க, அப்படி இல்ல நான் பெரிய அதிகாரிங்க கிட்ட நீங்க இவரை அடிச்சு துன்புறுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கம்ப்ளைண்ட் பண்ணிடுறோம் அப்படின்னு சொன்னதுமே அங்க இருக்கிற போலீஸ் எல்லாம் பயந்துட்டு, சரிம்மா நாங்க விட்டுடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றியை விட்டுடுறாங்க. வெற்றி வந்து அடிப்பட்ட கையோட அந்த இடத்துல பாவமா நிக்கிறாங்க. இதை பார்த்து துளசிக்கு வந்து மனசே கேட்கல. என்னதான் இருந்தாலும் துளசி நம்ம வெற்றியை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். இனிமேட்டு என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.